உங்கள் தூக்கத்துக்கும் ஸ்கின்னுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது? நிறைய பேர் வந்து எனக்கு ஸ்கின் டல்லாக இருக்குது அப்படின்னு கன்சல்டேஷன் வராங்க. அவங்கள கேட்கும்போது நீங்கள் எப்போ தூங்குறீங்க அப்படின்னு சொல்லும்போது, இல்லை டாக்டர் நான் 8 ஹவர்ஸ் நல்லா தூங்குறேன், நான் வந்து 2 மணிக்கு தூங்குவேன், பட் நான் 10 மணிக்கு எழும்புவேன், ஸோ ஐ ஹாவ் குட் 8 ஹவர்ஸ் ஸ்லீப், இந்த மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இட் இஸ் நாட் அபவுட் எத்தனை ஹவர் நீங்கள் தூங்குறீங்க அப்படிங்கிறது, இட் இஸ் ஹவு மெனி ஹவர்ஸ் ஆஃப்டர் சன்செட் நீங்கள் தூங்குறீங்க. அது ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம கண்ணு வந்து லைட்டை பார்க்காத போது டார்க்னஸில் தான் மெலட்டோனின் அப்படிங்கிற ஒரு நியூரோ எண்டோக்ரைன் ஹார்மோன் ஃப்ரம் பீனியல் கிளாண்ட் செக்ரீட் ஆகுது. இந்த மெலட்டோனின் பாடியில் ஹையாக இருக்கும்போது டேமேஜ் செல்ஸ் ரிப்பேர் ஆகும், செல் டர்ன் ஓவர் பெட்டர் ஆகும். இந்த மெலட்டோனின் ஆல்சோ ஹேஸ் ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ நிறைய ஸ்டடீஸ் இதில் இருக்குது. ஸோ இப்போ உங்களுக்கு ஸ்கின் இம்ப்ரூவ் ஆகணும் அப்படின்னா நீங்கள் 2 to 3 hours ஆஃப்டர் சன்செட் தூங்கணும். உங்களுக்கு நைட் ஒர்க் இருந்துச்சுன்னா மெலட்டோனின் சப்ளிமெண்ட் எடுத்துக்கணும், நாட் பிஃபோர் யூ ஸ்லீப், பட் 1 hour ஆஃப்டர் சன்செட். இந்த கமெண்ட்டில் நீங்கள் எத்தனை மணிக்கு தூங்க போகிறீங்க, எவ்வளோ ஹவர்ஸ் தூங்குறீங்க, உங்களோட ஸ்கின் எப்படி இருக்குன்னு யூ ஆட் த கமெண்ட். ஆல்சோ ஆட் அ பிக்சர் ஆஃப் யோர்ஸ், ஜஸ்ட் த ஸ்கின். அதை ஆட் பண்ணிங்கன்னா இஃப் யூ நீட் சப்ளிமெண்ட் வி வில் கைட் யூ. மெலட்டோனின் சப்ளிமெண்ட் எடுத்துட்டிங்கன்னா உங்களோட ஸ்கின் வந்து இம்ப்ரூவ் ஆகும். ப்ளஸ் யூ வில் ஆல்சோ ஹேவ் அ குட் ஸ்லீப். ரிமெம்பர், மெலட்டோனின் ஒரு செடேட்டிவ் கிடையாது. இப்போ சாப்பிட்ட பிறகு அப்புறம் வேலை பண்ண முடியாது அப்படிங்கிறது கிடையாது.